ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம மலாய் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலாய் குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கண்டென்ஸ் மில்க் 3/4 கப், தயிர் 2 டீஸ்பூன், ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்ல பொடியாக நறுக்குனது, பால் 2 கப். இப்போ குல்ஃபி செய்கிறதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம கண்டென்ஸ் மில்கை இதில் நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். கண்டென்ஸ் மில்க் நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் கண்டென்ஸ் மில்க் சீக்கிரமே. கொஞ்சம் விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கண்டென்ஸ் மில்க் கொதிக்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி திக்காகி அதோட கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ கண்டென்ஸ் மில்க் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் நல்லா சுண்டி ப்ரௌன் கலரில் கலர் மாறிடுச்சு. நம்ம இது கூடவே 2 கப் பால் சேர்த்து நல்லா கண்டென்ஸ் மில்க்கும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட போகிறோம். இப்போ நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டென்ஸ் மில்க்கும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ பாலும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் பாலில் நல்லா கரைஞ்சி பால் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பாலை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் அப்படியே திக்காகும் பால். பால் இப்போ திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாலை இப்போ நல்லா ஆற வைக்கணும். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த மிக்சரை நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். டென் ஹவர்ஸ்க்கு இதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நீங்கள் 10 ஹவர்ஸ் ஆகியும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் செட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டியான குல்ஃபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.